ஜமியத்துல் உலமா முஸ்லிம் சமூகத்தின் குரலா அல்லது ஊழல் அரசியல்வாதிகளுக்கு துணை நிற்கும் ஒரு அமைப்பா? முஸ்லிம் மக்களின் அபிலாசைகள், தேவைகள், நியாயங்கள் இவைகளுக்காக உருவான அமைப்பா அல்லது சில வியாபார குழுக்களின் லாபங்களையும் பதவிகளையும் பாதுகாக்க மட்டும் இயங்கும் அமைப்பா? 2003 ஆம் ஆண்டிலிருந்து ஒரே நபர் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கும் மேலாக 7 தடவைகளுக்கு மேல் ஒரே பதவியில் தொடர்வது, இது சேவையா அல்லது அதிகார மோகமா? 2022 ஆம் ஆண்டு இந்த நாட்டின் மக்கள் ஒரு புரட்சியை நிகழ்த்தினார்கள். அறகளே, அது வெறும் போராட்டம் அல்ல, அது மக்களின் குரல். அந்த குரல் ராஜபக்ஷ குடும்பத்தை அதிகாரத்திலிருந்து வெளியேற்றியது. ஆனால் இன்று மக்கள் வெறுத்த அரசியல்வாதிகளையே மீண்டும் ஆதரிக்க சில உலமாக்கள் தயாராக இருப்பது யாருக்காக, எதற்காக? நாமல் ராஜபக்ஷ மக்களால் தெரிவு செய்யப்படாத ஒருவர். அவரை உலமா சபை மேடைகளுக்கு அழைத்து வந்தது யார்? அம்ஹர் மௌலவியா? மதரசா பட்டமளிப்பு விழாக்களில் மதத்தையும் அரசியலையும் ஏன் கலக்க வேண்டும்? ஜனாசாக்களை எரித்த காலம், பேருவளை, திகன, மக்களின் உயிர்கள், உடைமைகள், மரியாதை எல்லாம் சிதைக்கப்பட்ட போது இந்த உலமாக்கள் எங்கு இருந்தார்கள்? யாருக்காக ஆதரவாக நின்றவர்கள்? இஸ்லாமிய மார்க்கம் நீதியை போதிக்கிறது, நேர்மையை போதிக்கிறது, அடக்குமுறைக்கு எதிராக நிற்கச் சொல்கிறது. ஆனால் இன்று சிலர் மார்க்கத்தை அதிகாரத்திற்கும் பணத்திற்கும் பயன்படுத்துகிறார்களா? மக்களே, இது மதத்திற்கு எதிரான போராட்டம் அல்ல, இது பொய்மைக்கு எதிரான விழிப்புணர்வு. இது உலமாக்களுக்கு எதிரானது அல்ல, இது அரசியல் அடிமைத்தனத்திற்கு எதிரான கேள்வி. நாம் கேள்வி கேட்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், விழிப்புணர்வுடன் தீர்மானிக்க வேண்டும். மதத்தை வைத்து அரசியல் செய்வோரை துரத்த வேண்டும். மக்களின் நம்பிக்கை வியாபாரமாக மாறக்கூடாது. இதுதான் உண்மை, இதுதான் நேரம், மௌனமுடையும் நேரம்.